இன்றைக்கி நெட்வொர்க் செக்யூரிட்டியில் வந்து ஐபி செக்யூரிட்டி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஐபி செக்யூரிட்டியோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து ஐபிசெக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஐபின்றது வந்து என்னென்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். இது வந்து ஓஎஸ்ஐ மாடலில் நெட்வொர்க் லேயரில் வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலை வந்து நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து டெலிவர் பண்ணுவாங்க பேக்கெட்ஸை ஃப்ரம் த சோர்ஸ் கோஸ்ட் டு டெஸ்டினேஷன் கோஸ்ட். அப்படின்னு ஒன்றும்ல ஒரு டேட்டாவை வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்புறது தான் வந்து இது. ஸோ அக்ராஸ் த இன்டர் கனெக்டட் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஐபி செக்யூரிட்டின்றது வந்து ஒரு செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர். ஸோ இதை வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த சென்ட் பண்ணுற ஐபி பேக்கெட்ஸ் அட் த நெட்வொர்க் லேயர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோடு சேர்த்து வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஸோ இன்டெகிரிட்டி, ஆத்தென்டிகேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இன்டெகிரிட்டினா ஸோ நான் என்ன மெசேஜ் அனுப்பணும்னோ அதே மெசேஜ் தான் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்றத நண்பகத்தன்மை தான். ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. இட் இண்டிகேட்ஸ் த ரிசீவ்டு மெசேஜ் இஸ் சேம் மெசேஜ் ஸோ தட் வாஸ் சென்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆத்தென்டிகேஷன்றது வந்து என்னன்னா கரெக்டான யூசர்ட்ட இருந்து தான் இது வந்துருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது தான் வந்து ஆத்தென்டிகேஷன். அதை தான் சொல்லியிருப்பாங்க. ரெஃபர்ஸ் டு வெரிஃபை த ஐடென்டிட்டி ஆஃப் அ நெட்வொர்க் என்டிட்டினா கரெக்டான யூசர்ட்டேருந்து வந்திருக்கா, கரெக்டான டிவைஸ்கிட்டேருந்து தான் வந்திருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதா வந்து ஆத்தென்டிகேஷன்ஸ். அதுக்கடுத்து கான்ஃபிடென்ஷியாலிட்டினா டேட்டாவை வந்து அப்படியே டேரெக்டாக சென்ட் பண்ணாமல் அதை ஹைட் பண்ணி அனுப்புறது பேர் தான் வந்து என்னென்னா ஸோ வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ அதுக்காண்டி வந்து என்ன செய்கிறாங்க, இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வந்து ஒரு செக்யூர் டனல் வந்து கிரியேட் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணுது டேட்டா. ஸோ இது மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து ரவுட்டர்ஸோட கனெக்ட் ஆகி இன்டர்நெட் வழியாக அனுப்புகிறோம். அப்படி அனுப்புகிறப்ப வந்து ஒரு செக்யூர் டனல்னா ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணி அது வழியாக வந்து செக்யூராக வந்து டேட்டா வந்து சென்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸோ ஐபி செக்யூரிட்டியோட ஆர்கிடெக்சர். ஸோ இதில் வந்து 2 ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏஹெச் ப்ரோட்டோக்கால், இஎஸ்பி ப்ரோட்டோக்கால். ஸோ இந்த ஏஹெச் ப்ரோட்டோக்காலை வந்து ஆத்தென்டிகேஷன் அல்காரிதம் மட்டும் ப்ரொவைட் பண்ணுது. இந்த இஎஸ்பி ப்ரோட்டோக்கால் வந்து என்கிரிப்ஷன் அல்காரிதம், ஆத்தென்டிகேஷன் அல்காரிதம் ரெண்டையும் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து இந்த ப்ரோட்டோக்கால்ஸ் 2 ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து கீ மேனேஜ்மெண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி மொத்தமாக செக்யூராக வந்து எப்படி வந்து கம்யூனிகேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஏஹெச் ப்ரோட்டோக்கால் அப்படின்னா வந்து என்னென்னு வந்து பார்ப்போம். ஏஹெச் ப்ரோட்டோக்காலோட எக்ஸ்பென்ஷன் வந்து ஸோ வந்து ஆத்தென்டிகேஷன் ஹெட்டர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து ஏஹெச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் ஆத்தென்டிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா இன்டெகிரிட்டி என்ன இப்போ தான் பார்த்தோம், டேட்டா வந்து அனுப்புறப்ப மாறலை அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் சொல்லியிருப்பாங்க டேட்டா இன்டெகிரிட்டியை. ஸோ ஏஹெச் வந்து என்ஷூர்ஸ் த டேட்டா வந்து ஹேஸ் நாட் பீன் மாடிஃபைட் டூரிங் த டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஆத்தென்டிகேஷன் என்ன சொல்லியிருப்பாங்க, இது வந்து கரெக்டான ஆல்டர்ந்து வந்திருக்காங்க. இட் வெரிஃபைஸ் தட் த பேக்கெட் இஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ட்ரஸ்டட் சென்டர்கிட்டருந்து வந்திருக்கா அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் டேட்டா இன்டெகிரிட்டினா ஆத்தென்டிகேஷன் என்ன அப்படின்னு வந்து இதில் போட்டுப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் வந்து ப்ரொவைட் பண்ணுது. எதை ப்ரொவைட் பண்ணாதுன்னா என்கிரிப்ஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணாது. அதாவது இது பேக் பண்ணி யாருக்கும் தெரியாமல் அனுப்பாமல் அப்படியே வந்து டேட்டாவை வந்து அனுப்புறது தான். இது வந்து என்கிரிப்ஷனை வந்து ப்ரொவைட் பண்ணாது. ஸோ அதனால் வந்து டேட்டா வந்து அப்படியே வந்து எல்லாருக்கும் விசிபிளாக வந்து தெரியும். அப்போ வந்து அதை வந்து கான்ஃபிடென்ஷியலாக வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஏஹெச் ப்ரோட்டோக்காலில். ஸோ இங்கே வந்து இஎஸ்பி ப்ரோட்டோக்கால்னால் என்னென்னா ஸோ இஎஸ்பினா என்கேப்சுலேட்டிங் செக்யூரிட்டி பேலோட் அந்த ப்ரோட்டோக்கால். ஸோ இது வந்து என்னென்னா அது என்கிரிப்ஷனை வந்து ப்ரொவைட் பண்ணாது. ஸோ இது வந்து என்னென்னா என்கிரிப்ஷனை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ என்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால இது வந்து கான்ஃபிடென்ஷியலாகவும் வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இது ப்ரொவைட் பண்ணுற டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் ஆத்தென்டிகேஷன் அதையும் வந்து இட் கேன் ஆல்சோ ப்ரொவைட் டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் ஆத்தென்டிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதில் வந்து என்கிரிப்ஷன் ஃபீச்சர் இருக்கனால இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனில் ஏஹெச்சோட இஎஸ்பி ப்ரோட்டோக்காலை தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தானே சொன்னோம். ஸோ இந்த இதில் ஸோ வந்து பேக்கெட்ஸை வந்து சென்ட் பண்ணுவாங்க, சோர்ஸ் கோஸ்ட் டு டெஸ்டினேஷன் கோஸ்ட் அனுப்புகிறோம்னு சொல்கிறோம்ல, டேட்டாவை அனுப்புகிறோம்ல. ஸோ அப்படி வந்து எப்படி வந்து அனுப்புவாங்கன்னா ஸோ இந்த 3 ஃபீல்டு வந்து இருக்கும். என்னது ஸோ ஐபி ஹெட்டர், டிசிபி ஹெட்டர், டேட்டா அப்படின்ற 3 ஒரு பேக்கெட்ஸ் டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுறோம்னா எது இருக்கும்னா ஐபி ஹெட்டர் இருக்கும், டிசிபி ஹெட்டர், டேட்டா. ஸோ ஐபி ஹெட்டர்னா என்னென்னா சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் யார்கிட்ட இருந்து யாருக்கு அனுப்ப போகிறோம். டிசிபி ஹெட்டர்னா எந்த போர்ட் வழியாக எந்த சீக்வன்ஸ் நம்பர் வழியாக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம அனுப்ப வேண்டிய ஆக்சுவல் டேட்டா வந்து டேட்டான்ற ஃபீல்டில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஏஹெச் ப்ரோட்டோக்கால்னால ஏஹெச் ஹெட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இஎஸ்பி ப்ரோட்டோக்கால்னால இஎஸ்பி ஹெட்டர் வந்து மேலே இருக்கிறது அப்படியே வந்து எழுதியிருக்கும். ஸோ இது ஏஹெச் ப்ரோட்டோக்கால்னால ஏஹெச் ஹெட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இது இஎஸ்பி ப்ரோட்டோக்கால்னால இஎஸ்பி ஹெட்டர் ஆட் பண்ணியிருப்போம். இதில் லாஸ்ட்டில் வந்து இஎஸ்பி ட்ரைலர் மட்டும் அதையும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து டேட்டாவை வந்து அப்படியே சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இந்த இஎஸ்பி ப்ரோட்டோக்காலை டிசிபி ஹெட்டரையும் டேட்டாவையும் வந்து என்கிரிப்ட் பண்ணி யாருக்கு வந்து தெரியாமல் வந்து அனுப்புவாங்க. ஸோ இதுதான். அதுக்கடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஐபி செக்யூரிட்டியோட மோட்ஸ்லாம் என்னென்னது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் வந்து மோட்ஸ் வந்து இருக்குது. டிரான்ஸ்போர்ட் மோட், இன்னொன்று வந்து டனல் மோட் அப்படின்னு இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் மோடுனா என்னென்னா ஸோ இந்த 3 இருக்குல்ல 1 2 3 இந்த இஎஸ்பி ப்ரோட்டோக்காலில் இஎஸ்பி ப்ரோட்டோக்காலை இந்த டிரான்ஸ்போர்ட் மோடு வழியாக அனுப்புனா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஸோ ஐபி ஹெட்டருக்கு, டிசிபி ஹெட்டர், டேட்டா இந்த 2 மட்டும் என்கிரிப்ட் பண்ணி
இதை என்கிரிப்ட் பண்ணாமல் அனுப்பிச்சா அது வந்து டிரான்ஸ்போர்ட் மோட். ஓகேவா? ஸோ இதில் இந்த 3 1 2 3 இந்த 3மே வந்து ஒரிஜினல் ஐபி ஹெட்டர், டிசிபி ஹெட்டர், டேட்டா இந்த 3மே என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அதோட நியூ ஐபி ஹெட்டரையும் ஆட் பண்ணி அனுப்புனா அதான் வந்து டனல் மோட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான். ஸோ டிரான்ஸ்போர்ட் மோடில் ஒரிஜினல் ஐபி ஹெட்டரை எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். இந்த ரிமைன்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். ஒன்லி இந்த பேலோடுனாலும் டேட்டானாலும் ஒன்று தான். இதையும் இந்த டிசிபி ஹெட்டரை மட்டும் நாங்கள் வந்து என்கிரிப்ட் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால் அது வந்து டிரான்ஸ்போர்ட் மோட். இதே வந்து டனல் மோடுன்னு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த 3 ஒரிஜினல் ஐபி ஹெட்டர், டிசிபி ஹெட்டர், டேட்டா இந்த அதை தான் சொல்லியிருப்பாங்க. இன் திஸ் மோட் என்டையர் ஒரிஜினல் ஐபி பேக்கெட்டையும் சேர்த்து நாங்கள் வந்து என்கிரிப்ட் பண்ணியிருப்போம். அதோட வந்து நியூ ஐபி ஹெட்டரையும் வந்து ஆடட் டு த பேக்கெட்டில் வந்து ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி இந்த ஒரிஜினல் ஐபி ஹெட்டரையே வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணால் அதில் யாருக்கு சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனோட அட்ரஸ் இருக்கும் அதையும் வந்து இது பண்ணியிருக்கனால இது வந்து மோடு வந்து ஹைட் பண்ணிடுவோம். யார்கிட்டருந்து வருது, யாருக்கு சென்ட் ஆகுது அந்ததையும் வந்து ஹைட் பண்ணிடுவோம் என்கிரிப்ட் பண்ணியிருக்கனால. ஸோ அதனால் இது வந்து ஹையர் செக்யூரிட்டியாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட் மோடை விட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இது வந்து இந்த டனல் மோடு வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்னென்னா, ஸோ வந்து இன்டர்நெட் கீ எக்ஸ்சேஞ்ச் இது ஒரு கீ மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால் தான் ஐபி செக்யூரிட்டியில் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து எஸ்டாப்ளிஷ் அண்ட் மேனேஜ் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் வந்து இதுதான் வந்து மேனேஜ் பண்ணுது. இந்த ஐகேஇயில் வந்து கீ எக்ஸ்சேஞ்ச் ப்ரோட்டோக்காலில் வந்து 2 ஃபேஸ் இருக்குது. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 இருக்குது. ஸோ ஃபேஸ் 1ல் இந்த ப்ரோட்டோக்கால் வந்து ஜென்ரேட் பண்ணி அதுக்கடுத்து இது வந்து என்னென்னா மெசேஜை வந்து அனுப்புறதுக்கு தேவையான செக்யூர் கண்ட்ரோல் சேனலை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ஃபேஸ் 2ல் வந்து என்னாச்சுன்னா இந்த ப்ரோட்டோக்காலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதை டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ணி வந்து டிரான்ஸ்மிஷனை வந்து பண்ணுவாங்க. இது வந்து அந்த டேட்டாவை அனுப்புறதுக்கான சேனலை வந்து செக்யூர் பண்ணி இது பண்ணும். அதுக்கடுத்து இதில் வந்து டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணி வந்து அனுப்புவாங்க. ஸோ அதை தான் திரும்ப இதுவே சொன்னதவே வேர்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபேஸ் 1ல் வந்து இந்த கம்யூனிகேட்டிங் டிவைஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த ஐஎஸ்ஏ கேஎம்பி அப்படின்ற ப்ரோட்டோக்காலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதனால் அது ஸோ இன்டர்நெட் செக்யூரிட்டி அசோசியேஷன், கேஎம்பினா கீ மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால். ஸோ இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு செக்யூரான ஒரு ஆத்தென்டிகேட்டட் சேனலை வந்து 2 பார்ட்டிஸ் கடையில் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபேஸ் 2ல் இந்த ஐபிசெக் எஸ்சின்றது வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதில் தான் வந்து ஆக்சுவலாக யூசரோட டேட்டா என்னவோ அதை வந்து என்கிரிப்ட் ஆகி ஆத்தென்டிகேட்டடாக பண்ணி வந்து சென்ட் பண்ண கம்யூனிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க யூஸிங் வந்து ஏகாச்சாரி வந்து ESP ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி. இது வரைக்கும் பார்த்துட்டோமா? ஸோ இது வந்து என்னென்ன ஏஹெச் ப்ரோட்டோக்கால்னா என்ன, ESP ப்ரோட்டோக்கால்னா என்ன, ஸோ என்னென்ன டிரான்ஸ்போர்ட் மோட் இருக்குது, டனல் மோடு இருக்குது, அதுக்கடுத்து வந்து எப்படி வந்து ஒரு செக்யூர் சேனல் கிரியேட் பண்ண என்கிரிப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டோமா? ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த டொமைன் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி 2 பேரும் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் எதை யூஸ் பண்ணி 2 பேரும் வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க போத்த பார்ட்டிஸ் அப்படின்னு இதான் சொல்லியிருப்பாங்க. டிஓஐ வந்து டிஃபைன் பண்ணுது. செக்யூரிட்டி அசோசியேஷனாக நீங்கள் என்ன அல்காரிதம் சூஸ் பண்ண போகிறீங்க, என்ன ஆத்தென்டிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி 2 பேர் கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க, ஏஹெச் யூஸ் பண்ண போகிறீங்களா, ESP யூஸ் பண்ண போகிறீங்களா, டிரான்ஸ்போர்ட் மோடு யூஸ் பண்ணுவீங்க, டனல் மோடு. ஸோ 2ல் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு 2 பேருமே கரெக்டாக யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த டிஓஐ இல்லாட்டினா 2 பேரும் வந்து வேறு வந்து சூஸ் பண்ணி வந்து இது பண்ணுவாங்க. அதை தான் சொல்லியிருப்பாங்க. போத் டிவைஸ் வந்து இன்டர்செப்ட் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. செக்யூரிட்டி பேராமீட்டர்ஸை டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இது இருக்கனால தான் 2 பேரும் ஈக்குவலாக. இப்போ இவங்க என்ன என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்களோ அதே தான் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஹேஷ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி செக்யூராக வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ டொமைன் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்.